ரயிலில் இருந்து இலக்கை தாக்கும் ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது. இதற்காக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழக விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். கோவை மலைப்பகுதி, நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் பகுதியில் பலத்த சூறை காற்று வீசியதால் தனுஷ்கோடியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. சுமார் 20 அடி உயரம் வரை அலை எழுந்ததால் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. புதுச்சேரியில் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. கம்பன் நகர் பகுதியில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் தீப்பிடித்து வெடித்து சிதறியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 84,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தேர்தலில் தபால் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகே 2ஆம் சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தபால் வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளதால் அதனை எண்ண கூடுதல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தை வலுப்படுத்த வரிகள் மேலும் குறைக்கப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார். ஜிஎஸ்டி சீர்திருத்த செயல்முறை தொடரும் என நொய்டா சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் பிரதமர் மோடி பேசினார். சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி மற்றும் திரை பிரபலங்கள் பலர் பங்கேற்றனர். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் கல்விக்கு மத்திய அரசு தடை ஏற்படுத்த முயற்சிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு உயரும், கல்விக்கும் வேலை வாய்ப்பிற்கும் நான் இருக்கிறேன் எனவும் உறுதியளித்தார். நீங்கள் தொடர்ந்து படிங்க, உங்களுடைய படிப்புக்கு துணையாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க இந்த முத்துவேல் கருணாநிதி இருக்கேன். கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு, கல்வியிலே உயர்ந்த தமிழ்நாடா மாறும், நிச்சயமாக மாற்றுவோம். தெலங்கானாவிலும் அடுத்த கல்வியாண்டு முதல் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும். சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி அறிவித்தார். எனக்கு யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணதே இல்லை, அப்பா மட்டும்தான். அப்பா 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 எல்லா விஷயத்துலையுமே அப்பா தான். ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லேயும் சரி, இதுதான் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், நான் இதுதான் படிக்கணும். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயனடைந்த மாணவி உருக்கமாக பேசிய காட்சி காண்போரை கலங்கச் செய்தது. ஒருவர் படித்தால் அடுத்த தலைமுறை நன்றாக இருக்கும் என நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். என் அப்பா ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு பள்ளிக்கு சென்றதால் தான் 3 வேளையும் சாப்பிட்டு பள்ளிக்கு சென்றதாக கூறினார். ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றதை நான் என் குடும்பத்துல இருந்து பார்த்துருக்கேன். எங்க அப்பா அவங்க வீட்டில் இருந்த வசதிக்கு
அவர் நினைச்ச படிப்பை படிக்க முடியல, கிடைச்ச படிப்பு தான் படிச்சாரு. அவர் 1 டிகிரி வாங்கினாரு. ஆனா அவருடைய பையன் என்ன 2 டிகிரி படிக்க வச்சாரு, பிஇ MBAன்னு. எங்க அக்கா 3 டிகிரி முடிச்சிட்டாங்க, பிஇ MBBS MD FRCP முடிச்சிருக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து நமது கல்வியை மத்திய அரசு தடுக்க பார்ப்பதாக இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜா தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் நமக்கு வரவேண்டிய 2150 கோடி ரூபாய் பணத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் ஆரம்பித்து ராஜகோபாலாச்சாரியார் வரைக்கும் நாம் படிப்பதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த கொள்கைக்கு எதிராக சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல சமத்துவமும் சமூக நீதியும் இருக்கணும்னு சொல்கிற ஒரு கட்சி, ஒரு கொள்கை ஆட்சியில் இருக்கும் பொழுது அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை திட்டங்கள் முடியுதோ அத்தனை திட்டங்களையும் போடுறாங்க. தடுப்பதற்கு அவங்க முன்ன கட்டைவரில் கேட்ட மாதிரி, கர்ணனுக்கு அம்னீஷியா கொடுத்த மாதிரி இப்போ புதிய கல்விக் கொள்கையை ஒன்று கொண்டாந்து உங்களை தடுக்கிறத தடுக்க பார்க்குறாங்க. ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றில் வங்கதேசம் அணியை 11 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வீழ்த்தியது. 28ஆம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியாவை எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை வரலாற்றில் முதல் முறையாக இரு அணிகளும் இறுதிப் போட்டியில் மோதுவதால் எதிர்பார்ப்பு எகிறுகிறது. ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இன்று இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் மோதுகின்றன. தொடரில் இதுவரை தோல்வியே காணாத இந்திய அணி இன்றைய போட்டியிலும் வெல்லும் என்ற எதிர்பார்ப்பு எகிறுகிறது. ஜேம்ஸ் கேமரூன் இயக்கியுள்ள அவதார் 3ஆம் பாகத்தின் ட்ரைலர் வெளியாகி உள்ளது. அசத்தலான கிராபிக்ஸ், மிரட்டும் ஆக்ஷனுடன் தயாராகி உள்ள இந்த படம் டிசம்பர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. காலாண்டு விடுமுறை, ஆயுத பூஜை, விஜயதசமி தொடர் விடுமுறையை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு வரும் இன்று முதல் 30ஆம் தேதி வரை கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குலசை முத்தாரம்மன் கோவில் தசரா விழாவின் 3ஆம் நாளில் அம்பாள் ரிஷப வாகனத்தில் பார்வதி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை மனமுருகி வழிபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவத்தில் சரஸ்வதி அலங்காரத்துடன் மலையப்ப சுவாமி அன்ன வாகனத்தில் வீதி உலா வந்து அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை விழுப்புரம் வழித்தடத்தில் வரும் 26ஆம் தேதி 12 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 11:30 மணி முதல் 2:30 மணி வரை 3 மணி நேரத்திற்கு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 400 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுக்கக்கூடிய மனுக்கள் ஆற்றில் கிடப்பதாகவும் அவர் விமர்சித்தார். வாய்ப்பு கிடைத்தால் செங்கோட்டையனை சந்திப்பேன் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை தூண்டிவிட்டு செயல்பட வேண்டும் என்ற அவசியம் தங்களுக்கு இல்லை எனவும் அவர் கூறினார். அன்புமணி தரப்பை கடுமையாக விமர்சித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டணி குறித்து தான் முடிவெடுப்பேன் என்றார். டெல்லி சென்ற பாமக நிர்வாகிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்களா என்ற கேள்விக்கு அது பரம ரகசியம் என பதிலளித்தார். அன்புமணி தரப்பு பாமக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்தனர். பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி, கொரடா அருள் ஆகியோரை மாற்ற வலியுறுத்தி மனு வழங்கினார்கள்.
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாமக்கல்லில் நாளை பிரச்சாரம் செய்ய காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. KS தியேட்டர் அருகே மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய தேர்வு செய்த 2 இடங்களுக்கு அனுமதி வழங்க காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேர்வு செய்த இடங்களுக்கு மாறாக வேலுசாமிபுரத்தை தேர்வு செய்ய வலியுறுத்தியுள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளராக டி ராஜா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு முதல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளராக இருந்து வரும் டி ராஜா தற்போது 3வது முறையாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை CBIக்கு மாற்றியதற்கான காரணங்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி P. வேல்முருகன் தனது உத்தரவில் பட்டியலிட்டுள்ளார். வழக்கு ஆவணங்களை ஆய்வு செய்ததில் விசாரணை குறித்து சந்தேகம் எழுந்ததாகவும் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை தேவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் 2 ஆட்டோக்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. ஆட்டோக்கள் அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் காயமடைந்த 3 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நெல்லையில் 2 மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் தனிப்பட்ட வாக்குவாதத்தின் தொடர்ச்சியாக நிகழ்ந்தது என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் 2 சமூகங்களுக்கு இடையேயான மோதல் அல்ல எனவும் காவல்துறை கூறியுள்ளது. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே தனியார் காப்பகத்தில் குழந்தைகள் தாக்கப்பட்ட விவகாரம். காப்பாளரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹோசூரில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவிற்குள் கல்யாணம் ஆகாத ஆண் பெண்ணுக்கு அனுமதி இல்லை என வைக்கப்பட்ட பேனரால் பரபரப்பு ஏற்பட்டது. பலரும் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக அகற்றப்பட்டது. திண்டுக்கல்லில் சட்டவிரோதமாக தங்கி தொழிற்சாலைகளில் வேலை பார்த்து வந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவன் உள்ளிட்ட 31 பேர் கைதாகினர். அனைவரையும் நாடு கடத்தும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. போலி பாஸ்போர்ட் வழக்கில் காவல்துறையினர் உட்பட 50க்கும் மேற்பட்டோருக்கு எதிராக இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இசையமைப்பாளர் GV பிரகாஷ், பாடகி சைந்தவி பரஸ்பரம் பிரிவதாக விவாகரத்து கோரிய வழக்கில் செப்டம்பர் 30ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என குடும்ப நல நீதிமன்றம் அறிவித்துள்ளது. குழந்தையை சைந்தவி கவனித்துக் கொள்வதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என நீதிபதி முன்பு GV பிரகாஷ் தெரிவித்தார். ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா அளித்த புகாரின் பேரில் சென்னை 1000 விளக்கில் உள்ள குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவில் மாதம்பட்டி ரங்கராஜ் நேரில் ஆஜரானார். துணை ஆணையர் சுமார் 1 மணி நேரம் விசாரணை நடத்திய பின் அனுப்பி வைத்தார். இந்திய ராணுவம் தொடர்பான ரகசிய தகவல்களை ISIக்கு அனுப்பியதாக ராஜஸ்தானில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெய்சால்மரைச் சேர்ந்த பாகிஸ்தான் உளவாளியான 47 வயதான ஹனீஃப் கான் சமூக ஊடகங்கள் மூலம் பாகிஸ்தான் உளவுத்துறை நிறுவனத்துடன் தொடர்பில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து ரஷ்ய துணை பிரதமர் டிமிட்ரி ட்ருட்ஷே கலந்து கொண்டார். விவசாயம், உரங்கள் மற்றும் உணவு பதப்படுத்தலில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகளை பற்றி விவாதித்ததாக பிரதமர் மோடி சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னை அமைதியின் அதிபர் என பெருமிதத்துடன் தெரிவித்தார். தனது ஆளுமைக்கு கீழ் செயல்படும் இராணுவம் குறித்தும் புகழ்ந்து பேசினார். அமைதி நிச்சயமாக வளர்ச்சியை சாத்தியமாக்கும். ஆனால் வளர்ச்சியை அச்சுறுத்துவதன் மூலம்
நாம் அமைதியை எளிதாக்க முடியாது. இந்தியா மீதான அமெரிக்காவின் வர்த்தக போர் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மறைமுகமாக சாடினார். ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் உலக அணு வாரம் என்ற சர்வதேச மன்றத்தை அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் தொடங்கி வைத்தார். பெலாரஸ், அர்மேனியா, எத்தியோப்பியா, மியான்மர் தலைவர்களை வரவேற்று உற்சாகமாக கலந்துரையாடினார். தேர்தல் முறைகேட்டில் ஈடுபட்ட புகாரில் பிரான்சின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பாரிஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2007ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலின் போது மறைந்த லிபியாவின் சர்வாதிகாரி கடாஃபி நிதியிடம் நிதி உதவி பெற்றது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வடகொரியாவிடம் 2000 கிலோவுக்கும் அதிகமான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உள்ளதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. 47 அணுகுண்டுகளை வடகொரியா தயாரிக்கும் அளவுக்கு யுரேனியம் வைத்துள்ளதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்களால் காசா நகரம் நரகம் போல் மாறிவிட்டது என பாலஸ்தீன நிவாரண பணிகளுக்கான ஐநா தலைவர் பிலிப் லசாரினி வேதனை தெரிவித்தார். இந்த நிலையிலும் தாங்கிக் கொள்ள முடியாத இந்த சூழலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நகை கடைக்குள் முகமூடி அணிந்த 20க்கும் மேற்பட்ட கொள்ளையர்கள் புகுந்தனர். பயங்கர ஆயுதங்களால் கடையை அடித்து நொறுக்கி நகைகளை அள்ளிச் சென்றனர். தைவானில் புயலால் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தால் குவான்ஃபு டவுன்ஷிப் நகரம் சேரும் சகதியுமாக மாறியது. வீடுகளை சூழ்ந்துள்ள சேற்றை அகற்றி மாயமான 22 பேரை தேடும் பணியில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மெக்சிகோ நகரில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் லாரி ஒன்றுக்கு தீ வைக்கப்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. 2014ஆம் ஆண்டு மாயமான 43 மாணவர்களை மீட்க வலியுறுத்தி தொடரும் போராட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சம்பவம் அரங்கேறியது. இலங்கையின் குருநாகல் மாவட்டத்தின் கேபிள் கார் அருந்து விழுந்து 7 துறவிகள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. உயிரிழந்தவர்களில் 3 பேர் இந்தியா, ருமேனியா, ரஷ்யாவை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான டெஸ்ட் அணியில் ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன், வாஷிங்டன் சுந்தர், ஜெகதீசன், பும்ரா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் பிக் பேஷ் லீக்கில் சிட்னி தண்டர்ஸ் அணிக்காக ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இந்திய வீரர்கள் வெளிநாட்டு லீகில் விளையாட கட்டுப்பாடு உள்ள நிலையில் IPL உட்பட அனைத்து போட்டிகளிலும் இருந்து ஓய்வு அறிவித்த அஸ்வின் தற்போது பிக் பேஷ் லீக்கில் இணைந்துள்ளார்.